வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மானுட சமுதாயத்திற்கு இன்றியமையாத பண்புகளை வாழ்வின் நெறியாக கொண்டு வாழ்ந்து நமக்கு கற்பித்த மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளில் அவருக்கு தலை வணங்குகிறேன். உண்மை, அகிம்சை மற்றும் ஒற்றுமை என நமது தேச தந்தை வகுத்து தந்த கொள்கை வழிகள் இன்றைக்கும் மிக முக்கியமான தேவையாக உள்ளது. அமைதி, எளிமை மற்றும் இரக்கத்துடன் வாழ உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். மழை காலத்திற்கு முன்பே சின்ன வாய்க்காலை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புதுவை அரசுக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் அண்ணா சாலை முதல் செஞ்சி சாலை வரை 800 மீட்டர் நீளத்தில் இருக்கும் சின்ன வாய்க்கால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் சின்ன வாய்க்கால் கழிவுநீர் தூர்வாரப்படாமல் குப்பைகள் கொட்டப்பட்டு முழு சுகாதார சீர்கேடுடன் காணப்படுகிறது. எனவே மழைக்காலத்திற்கு முன்பே சின்ன வாய்க்காலை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னதாக காமராஜ் நகர் தொகுதியில் வெள்ளவாரி வாய்க்காலை எங்கள் தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பாக தூர்வார முயன்றபோது அதனை தூர்வார விடாமல் தடுத்த புதுச்சேரி அரசு இப்படி மெத்தனமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரையரங்குகளையும் மாநில வருமானத்தையும் சேமிக்க ஒரு சமநிலையான கொள்கை அவசரமாக தேவை என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பே ஓடிடி, கேபிள் டிவி மற்றும் அதிக செலவுகளால் நலிவடைந்த புதுச்சேரியின் திரையரங்குகள் இப்பொழுது அதிக வரிகளால் புதிய நெருக்கடியை எதிர்கொள்கிறது. 25% பொழுதுபோக்கு வரி மற்றும் 18% ஜிஎஸ்டி சேர்க்கப்படுவதால் சினிமா டிக்கெட்டுகள் விலை 43% அதிகரித்துள்ளது. இந்த இரட்டை வரி விதிப்பு நீடிக்க கூடாது என்றும், இதனால் பல திரையரங்குகள் மூடப்படும் என்றும் திரையரங்க உரிமையாளர்கள் கூறுகின்றனர். 2024 முதல் 2025 ஆண்டில் புதுச்சேரியில் திரையரங்குகள் மூலம் ரூபாய் 5.6 கோடி வருவாய் ஈட்டினாலும் வருவாய் இல்லை என்றால் மூடும் நிலைக்கு செல்லக்கூடும் என்று உரிமையாளர்கள் எச்சரிக்கின்றனர். திரையரங்குகளையும் மாநில வருமானத்தையும் சேமிக்க ஒரு சமநிலையான கொள்கை அவசரமாக தேவை என குறிப்பிட்டுள்ளார். திருபுவனை தொகுதி தேசிய மக்கள் மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் உள்ள தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் தலைமையில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு சுவாமிக்கு படையலிட்டு பொங்கல், பொரி, அவல் கடலை மற்றும் இனிப்பு ஆகியவை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், இளைஞர் அணி, பேரிடர் பாதுகாப்பு அணி, விவசாய அணி, மகளிர் அணி, தொழில்நுட்ப அணி உள்ளிட்ட பல்வேறு அணி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் ஆசிரியர் காலனி பாவேந்தர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஆசிரியர் காலனி பாவேந்தர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக உழற்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விவிலியன் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் மற்றும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான திரு வி சதீஷ்குமார் மற்றும் வரதராஜா ட்ரேடிங் கம்பெனி உரிமையாளர் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சி கடந்த 10 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் அம்மனின் அருளையும் இறை நற்பண்பையும் வெளிப்படுத்தும் விதமாக நடனமாடி மாணவர்கள் சிறப்பித்தார்கள். விழா ஏற்பாடுகளை சிவன் சலங்கை நாட்டியாலய ஆசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் சுந்தரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர்
மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மையே சேவை 2025 மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகள் வழங்கினார்கள். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடை கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே குப்பை எழும் பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார். மேலும் குப்பை எழும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தூய்மை பணியாளர்கள் திடீரென்று வேலைநிறுத்தம் செய்கிறார்கள். அதனால் குப்பை அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டார். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் மரியாதை செலுத்தினார்கள். விஜயதசமியொட்டி புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்விக்கு அதிபதியான ஐக்கிரவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஐக்கிரவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64 உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதனையடுத்து ஐக்கிரவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணிகளில் எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர் என்பது ஐதீகம். இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஐக்கிரவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர் தங்களது குழந்தைகளை நெல்மணியில் ஹரி, ஓம் மற்றும் ஆ எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர் விக்கி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி லாட்டரி வியாபாரி பிரசாந்த் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு நவீனா கார்டன் அருகே குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விக்கி என்கிற விக்னேஷ் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.
இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் துக்க நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மோதல் காரணமாக கவிக்குயில் நகரை சேர்ந்த லாட்டரி வியாபாரி பிரசாந்த் தலைமையிலான கும்பல் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் திண்டிவனத்தில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான கவிக்குயில் நகரை சேர்ந்த லாட்டரி வியாபாரி பிரசாந்த், காமராஜர் நகர் சக்தி குரு, பாக்கமுடியான்பேட் ஆனந்த் என்கிற முண்டக்கண்ணு ஆனந்த், வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்த சதீஷ், அசோக் குமார், செல்வகுமார் மற்றும் லட்சுமி நகர் மாடசாமி, கவிக்குயில் நகர் சுப்பிரமணியன், கதிர்காமம் பிரசாந்த் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 5 கத்திகள், 7 மொபைல் போன்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு ஆட்டோவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிளை நதிகள் வழியாக கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தையொட்டியுள்ள பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளதால் அணைகளிலிருந்து கோதாவரி ஆற்று வழியாக கடலுக்கு நீர் அனுப்பப்படுகிறது. இதனால் இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் செல்வதால் ஏனாம் கோதாவரி ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு தடுப்பு வேலிகளை அமைத்து போலீசார் 24 மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி ரங்கித் குமார், காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்தால் மோட்டார் மூலம் வெளியேற்றவும், அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கவும், தேவையான பகுதிகளில் மணல் மூட்டைகளை வைப்பது, படகு மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஆறு மற்றும் கடல் நோக்கி வெள்ளம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கவும் மீன்பிடிக்கும் மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. இதேபோல் ஆற்று பகுதியில் குளிப்பதற்கும், வேடிக்கை பார்ப்பதற்கும், செல்ஃபி எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 கல்லூரி மாணவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். லாஸ்பேட்டை, எடையார்பாளையம் தனியார் பள்ளி அருகே கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது அங்கிருந்த 5 பேர் போலீசாரை கண்டவுடன் தப்பியோட முயன்றனர். அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் சோதனை செய்தபோது 4 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் கதிர்காமம் ஆனந்த் நகரை சேர்ந்த ஹரிஹரன், கவுண்டன்பாளையம் மதர் தெரசா வீதி சஞ்சய், குடியிருப்பு பாளையம் ஜெயம் நகர் சஞ்சய் தத், கருவடிக்குப்பம் பாரதி நகர் சந்தான கிருஷ்ணன், ஜெயராம் கார்டன் பகுதியை சேர்ந்த கோடீஸ்வரன் என்கிற சரண்நாத் என்பதும் அனைவரும் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் படித்து வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா, 5 மொபைல் போன்கள், ஒரு பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காமராஜர் நினைவு நாளையொட்டி காரைக்காலில் உள்ள அவரது சிலைக்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காரைக்காலில் பெருந்தலைவர் காமராஜர் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு காமராஜர் சாலை, அம்மாள் சத்திரம் அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சந்திரமோகன் தலைமை தாங்கினார். மேலும் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், மூத்த நிர்வாகி பஷீர், மாவட்ட செயலாளர் முரளி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகி, தொண்டர்கள், பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்காலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அறையில் இருந்த செப்பு கம்பிகளை திருடிய எலக்ட்ரிஷியனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அம்பகரத்தூர் கல்லடி தெரு பகுதியில் உள்ள திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள
மேல்நீர் தேக்க தொட்டி கட்டுப்பாட்டு அறையில் இருந்த சுமார் 5 கிலோ செப்பு கம்பிகள் காணாமல் போனதாக டேங்க் ஆபரேட்டர் நாகுரான் அம்பகரத்தூர் புறக்காவல் நிலையத்தில் கடந்த 27ஆம் தேதி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருநள்ளாறு காவல் நிலைய போலீசார் செப்பு கம்பிகளை திருடிய நபரை தேடி வந்தனர். அந்த பகுதியில் வசிக்கும் எலக்ட்ரிஷியன் பிரபாகரன் கடந்த 27ஆம் தேதி மதியம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பகுதிக்கு வந்து சென்றதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து இன்று காலை போலீசார் பிரபாகரன் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது செப்பு கம்பிகளை திருடியதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த செப்பு கம்பிகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பிரபாகரனை கைது செய்த போலீசார் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியொட்டி ₹1 வேட்டி வழங்கியதால் கூட்டம் அலைமோதியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ₹1 வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் 200 நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர். இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது. 30 நிமிடத்திலே 200 வேட்டிகள் விற்று தீர்ந்தது. முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இக்கடையில் கடந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று இதுபோன்று ₹1 வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ₹1 வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 107ஆம் ஆண்டு மகா சமாதி தின வழிபாடு புதுச்சேரி பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கமலா சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 107ஆம் ஆண்டு மகா சமாதி தின வழிபாடு புதுச்சேரி பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது சாயி மூலமந்திர மகா யாகத்தை தொடர்ந்து மகா பூர்ணாவதி, மகா தீபார்த்தனை, கடன் புறப்பாடுடன் தொடங்கி 108 பன்னீர் குட தல அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாட்டியாலியா வழங்கிய பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சாய்பாபா பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மாலையில் சாய் பக்தர்கள் எழுதப்பட்ட ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் நாம வழிகள் பூமியிலும் அர்ப்பணம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை ஆரத்தி மற்றும் இரவு ஆரத்தியை தொடர்ந்து அன்னதானத்துடன் விழா சிறப்பாக நிறைவடைந்தது. விழாவில் திரளான சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கமலா சாய்பாபா ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் சாலையோரத்தில் நின்றிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக் திடீரென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியான ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே ECR செல்லும் சாலையில் பேருந்து நிறுத்தம் அருகே ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று நின்று கொண்டிருந்தது. திடீரென அந்த பைக் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அவ்வழியாக சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த பைக் யாருடையது என கேட்டனர். யாரும் முன்வரவில்லை. இதனால் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருந்தாலும் பைக்கின் பெரும்பாலான பகுதி தீயில் கருகியது. இது குறித்து தன்வந்திரி நகர் போலீசார் யாருடைய பைக் திடீரென எப்படி தீப்பிடி தெரிந்தது என விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்ட பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் நின்றிருந்த ராயல் என்ஃபீல்டு பைக் திடீரென தீப்பிடி தெரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கம்பட்டு கரியமாணிக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமங்கல துர்காம்பிகை அம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமி விழாவில் முன்னாள் MP தன்ராஜ் உட்பட திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமங்கல துர்காம்பிகை அம்மன் ஆலயத்தில் துர்காஷ்டமி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், சந்தனம், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவிற்கு புதுவை மாநில முன்னாள் MP தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. பின்னர் துர்காம்பிகை அம்மன் ஆலய வரலாற்று புத்தகத்தை முன்னாள் MP தன்ராஜ் பொதுமக்களுக்கு வழங்கினார்.
விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சீர்வரிசை பொருட்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளை தொடர்ந்து அரசு அலுவலகங்கள், அரசு சார்பு நிறுவனங்களுக்கும் நாளை விடுமுறை என அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் நாளை வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று காலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அரசு அலுவலகங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை பொது விடுமுறையாக அறிவித்து புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. மேலும் நாளைய விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக அக்டோபர் 25ஆம் தேதியை வேலை நாளாக அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக சித்தப்பாவை வெட்டி படுகொலை செய்த அண்ணன் மகன்கள் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் அப்பு என்கிற அன்பழகன் தொண்டமனத்தம் பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்தார். இவர் நேற்று முன்தினம் இரவு ராமநாதபுரம் சாலையில் உள்ள பாரில் மது அருந்துவிட்டு வெளியே வந்தபோது மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. வில்லியனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கலையரசன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் ஆகியோர் வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடி வந்தனர். விசாரணையில் அப்புவின் அண்ணன் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பழிக்கு பழியாக அவரை கொலை செய்தது தெரிய வந்தது. இந்நிலையில் நேற்று வேல்ராம்பட்டி ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த பிரவீன், பிரதீஷ், அவரது நண்பர்கள் சோனாம்பாளையம் மணி என்கிற மணிகண்டன், வாசுதேவன், வைஷியால் வீதி பழனி, திப்ராயன்பேட்டை இளைய அன்பரசன், ரெட்டியார்பாளையம் ஜீவா ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சொத்து பிரச்சனையில் அப்பு தனது பெரியப்பா மகன் பிரபுவை கடந்த 2015இல் படுகொலை செய்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிவி நகருக்கு சென்ற அப்பு சொத்து பிரச்சனை குறித்து பிரபுவின் மகன்களான பிரவீன், பிரதீஷ் ஆகியோரிடம் தகராறு செய்துள்ளார். ஏற்கனவே தந்தையை கொலை செய்த அப்பு மீது கோபத்தில் இருந்த பிரவீன், பிரதீஷ் இருவரும் அப்புவை பழிக்கு பழியாக கொலை செய்ய முடிவு செய்து நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. அதையடுத்து 7 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டு கொடுக்காததால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் பட்டா கத்தியால் பேக்கரியை அடித்து நொறுக்கிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் முன்பு புதுச்சேரி எல்லையில் பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. இன்று பிற்பகல் பேக்கரிக்கு வந்த 3 இளைஞர்கள் கடை ஊழியரிடம் கடையின் உரிமையாளர் எங்கே என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சாப்பிடுவதற்கு வெளியே சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அப்பொழுது அந்த இளைஞர்கள் தான் பெரிய ரவுடி என்றும் தனக்கு மாதந்தோறும் ரூபாய் 5000 மாமூல் தர வேண்டும் என்று கேட்டுள்ளனர். மேலும் பேனா மற்றும் பேப்பரை வாங்கி பெயர், ஜிபே நம்பரையும் எழுதி கொடுத்து கடை உரிமையாளரிடம் கொடுக்க சொல்லி உள்ளார். அப்பொழுது அந்த பேப்பரை வாங்கிய ஊழியர் அதனை ஓரமாக வைத்துவிட்டு கடையின் உள்ளே சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் கடையில் உள்ள பொருட்களை அடித்து உடைத்து நொறுக்கினர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் முத்தியால்பேட்டை போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் பேக்கரிக்கு வந்த ரவுடிகள் தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இது குறித்து போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி கடை ஊழியரிடம் மாமூல் கேட்டு பேக்கரியை பட்டா கத்தியால் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.